திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதீத மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தென் மாவட்டங்கள்ல அதீத மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் எல்லாம் அதிக மழை காரணமாக பல இடங்கள்ல வெள்ளம் தேங்கி இருக்கு. இப்ப முதற்கட்ட நடவடிக்கையா என்ன எடுத்திருக்கோம் மீட்பு பணிகள்? மீட்பு பணிகளுக்காக இங்க 4 மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் தென்காசி, இந்த 4 மாவட்டங்கள்ல தான் அந்த ஹெவி ரெயின் வார்னிங் இருக்கு. ஸோ அதுல நம்ம எல்லா சீனியர் ஆஃபீஸர்ஸ் அங்கே டெபுட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு செயலாளர் அளவுக்கு ஆஃபீஸர்ஸ், உதாரணமாக தூத்துக்குடிக்கு அந்த கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் திரு நாகராஜன் அங்கே போயிருக்காரு. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு, கன்னியாகுமரி, தென்காசி இவங்க 3 மாவட்டத்துக்கு சீனியர் செக்ரட்டரிஸ் இங்கே நம்ம டெபுட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு என்ன சொல்லிருக்கோம்னா, அங்கே என்ன மெட்டீரியல் தேவை இருக்கும், அந்த ரிலீஃப் மெட்டீரியல் அதை அட்வான்ஸ்ல மொபிலைஸ் பண்ணி அந்தந்த பகுதியில பண்ணணும். அதே மாதிரி அந்த மக்களுக்கு எங்கெங்க தண்ணீர்லாம் பாதிப்பு இருக்கு அல்லது அந்த கொஞ்சம் அஃபெக்டட் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை அட்வான்ஸ்ல இவேக்குவேட் பண்ணி நம்ம ஒரு ரிலீஃப் சென்டர்ஸ்ல இவேக்குவேட் பண்ணி அங்கே அவங்களுக்கு ஃபுட்டு அண்ட் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ், அங்கே சாப்பாடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சேஃபான பிளேஸ்ல எடுத்து போகணும். அதுக்கு முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே அவங்களுக்கு இவேக்குவேட் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த பணியில நம்ம அலுவலரும் அந்த பணியில இருந்தாங்க. ஃபயர் சர்வீஸ், போலீஸ், அப்புறம் வருவாய்த்துறை எல்லாம் இணைந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில அந்த பணியில இவங்க இருக்காங்க. குறிப்பாக அந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் நீங்க கண்டிப்பாக தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்ன நிலவரம் அப்படின்னு குறித்து விசாரிச்சிருப்பீங்க சார். பாதிப்பு நிலவரம் அங்க எப்படி இருக்கு? குறிப்பா தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் முன்னாடியே அவங்க வெளியேறணும் நீங்க முன்னெச்சரிக்கையா அறிவிப்பு வெளியிட்டதாகவும் சொல்லியிருக்கீங்க. இப்ப தாழ்வான பகுதிகளில் மக்கள் யாரும் இல்லை அப்படிங்கறத உறுதிப்படுத்துறீங்களா சார்? இல்ல, எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தொலைபேசி மூலமா நான் நேரடியாக 4 மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட நேரடியாக தொலைபேசி மூலமா சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அட்வான்ஸ்ல சான்றாக்க உள்ள எங்க ஆழ்வான பகுதி இருக்கு அல்லது எங்க தண்ணியில சூழ்ந்திருக்கு அவங்களுக்கு இமீடியட்டா அங்க இருந்து இவேக்குவேட் பண்ணி சேஃபான பிளேஸ்ல அகாமடேட் பண்ணும். அந்த ஒர்க்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபயர் சர்வீஸ் ஹெல்ப்போட, அதே மாதிரி SDRA கூட ஒரு 3 டீம்ஸ் அங்க டெபுட் பண்ணிருக்கோம். தென் மாவட்டங்கள்ல தொடர் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை நிவாரண முகாம்கள்லாம் அங்க அமைக்கப்பட்டிருக்கு சார்? அதுலயும் குறிப்பா இவ்வளவு தண்ணீர் அந்த பகுதியில தேங்குறதுக்கு என்ன முக்கிய காரணமா இருக்கு? அந்த அங்க தேவைக்கு ஏற்ப எங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு முகாம்கள் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது இருக்க மெயினா அந்த பகுதியில ஏற்கனவே ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்கெங்க தண்ணி நிற்குதோ அந்த பகுதியில ஏற்கனவே அவங்க சென்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்ல அவங்க கழிச்சு இங்க இருக்கிறாங்க. சாண்ட் டேங்க் உள்ள எத்தனை முகாம்ல எத்தனை பேர் அவங்க இவேக்குவேட் பண்ணி வச்சிருக்காங்க, அப்போதான் அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் எங்க தேவைக்கு இருப்ப எங்க தேவை இருக்கோ அங்க முகாம்களை இதுல ரெடி பண்ணி அங்க மக்களை பாதுகாப்பான வைக்கணும். இப்ப சென்னையில இப்போ 1 வாரத்திற்கு முன்பு பார்த்தோம். சென்னையில என்ன நிலைமை இருந்தது? ஏன்னா அதீத மழை காரணமாக சென்னையிலையும் பெருவெள்ளம் ஏற்பட்டது. இப்ப தென் மாவட்டங்களையும் இது போன்ற ஒரு நிலை இருக்கு. இது போன்று தொடராமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையை நம்ம எடுக்க போறோம் சார்? இந்த இயற்கை பொறுத்துறையில எப்போ எந்த நேரத்துல எவ்வளவு மழை பெய்யும் அதெல்லாம் இயற்கைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் எங்க முயற்சினா உடனடியாக அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாம மக்களுடைய சிரமங்கள் எப்படி நம்ம குறைக்கணும், அதுதான் எங்க மெயின் நோக்கம். ஸோ அப்போ அந்த ஒரு பகுதி வாரியாக, உதாரணமாக ஒரு நாகர்கோயில் அல்லது தூத்துக்குடினா எந்த தாழ்வான பகுதி இருக்கு, அதுல என்ன செய்யணும், எதுக்கு என்ன நிரந்தர தீர்வு செய்யணும்னு அது வரைக்கும் பண்ணிருக்கோம். உதாரணமாக தூத்துக்குடியில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இந்த 21 கூட இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு பல பாதிப்பு இதெல்லாம் இருந்தது அந்த மலையில. ஸோ 21 வந்த மலையில நிறைய பகுதியில அங்கே கொஞ்சம் தாழ்வான பகுதியில் நிறைய தண்ணி தேங்குதுன்னா அப்போ 21 கிட்ட 150 கோடிக்கு ஒரு பெரிய ஒர்க் அங்கே பண்ணிட்டு இருக்கோம் தூத்துக்குடி மாநகரத்துல. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கோ அதுக்கு நிரந்தர தீர்வுக்கு நம்ம அந்த பணிகளும் பண்ணிட்டு இருக்கோம். தென் மாவட்டங்களில் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றன? எவ்வளவு அதிகாரிகள் அங்க களத்துல இருக்கிறாங்க? மக்கள் அவங்க சேஃபா தங்குறதுக்காக நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகளும் நடந்துட்டு இருக்கிறதா? இணைப்பில் பல்வேறு தகவல்களை பதிவு பண்ணீங்க. நன்றி சார்.